Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். நிவாரணப் பணிகள் குறித்து பிரதானமாக ஆலோசனை நடந்து வருவதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். இந்த ஆலோசனையில் முதல்வரோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் பிரதானமாக பேசப்படுகிறது, விரிவாக சொல்லுங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருவாய்த்துறை செயலாளர், அதே போல வேளாண்மை துறை செயலாளர் அவர்களெல்லாம் பங்கேற்றிருக்கார்கள். தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடத்தி வருகிறார். அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களிலிருந்து மாவட்ட ஆட்சியர்களும் பங்கேற்றிருக்கார்கள். இந்த புயல் காரணமாக ஒரு 56,000 ஹெக்டேர் நிலங்கள் மழையால் பயிர் நீர்களெல்லாம் மூழ்கியது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 24,000, அதே நேரத்தில் திருவாரூர்ல 15,000 ஹெக்டரும், மயிலாடுதுறையில ஒரு 8,000 விவசாய நிலங்களும் பாதிப்பிருந்ததாக மொத்தமாக ஒரு 56,000 ஹெக்டேர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக நேற்று தகவல் வெளியிடப்பட்டது. இன்றோடு பயிர் காப்பீட்டுக்கான கால அவகாசமும் முடிவடைகிறது. இந்த நிலையில தமிழக முதலமைச்சர் டெல்டா மாவட்டங்களில் இந்த புயல் காரணமாக ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள், அதே நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கான நிவாரணங்கள் தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. அந்த வகையில் விவசாயிக்கான நிவாரணம் அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பும், அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களுடைய அறிக்கை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. அங்கு என்ன நம்மளாம் பாதிப்பு இருக்கிறது, உயிர்கள் மற்றும் உடமைகள், கால்நடைகளுக்கெல்லாம் பாதிப்பு எல்லாம் தமிழக முதலமைச்சர் கேட்டறிந்து அதன் வாயிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிட உள்ளார். நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.